முடியாது. இந்த பாவத்தின் குடும்பங்களை தடுப்பதையாக போவதை இந்த பயங்கரமான அல்லாஹ்வும் எதிர்த்த இந்த காலை விவகாரம் இந்த நாட்டை ஆட்கொண்டிருக்கிறது. பலால் பற்றிய ஆய்வை நடத்திய பலாலை ராசிதரம் ஓய் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்கிறார். நாங்கள் பலால் பற்றி ஆய்வு நடத்தினோம். அந்த ஆய்வில் 85% குடும்பங்கள் பலாத்தை இருக்கின்றன. 85% அளவு பலாத் நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த 85% அளவு காதல் திருமணத்தினால் திருமண வாழ்க்கை கொள்வது. மீதி 15% தான் திருமணங்களில் பலாத் என்று வருகிறது. எங்களால் குடும்பத்தில் அறிஞர் இப்படியாக ஆய்வுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு பேசுவது அல்லாஹ் சொல்லும் மவத்தா வலைமா என்ற அன்பு குறைவோடு எங்களின் திருமண வாழ்க்கை கட்டினால் ஹலால் மனைவியோடு அளவாக அந்த பிள்ளை செல்வங்களோடு குடும்பத்தின் மாமன் மாமிகளோடு தாய் தந்தைகளோடு வரவேண்டியிருப்பதை வீட்டில் நிம்மதி சந்தோஷம் கண்குறித்து வரவேற்கமாக இருந்தால் இன்னொரு மட்டிருக்கிறது இருப்பதை வைத்து பொருள் கொள்வது. கணவனின் பொருளாதார நிலையை மனைவி நினைத்துக் கொள்வது, மனைவியின் நிலைப்பாட்டை கணவன் நினைத்துக் கொண்டு இருப்பதை வைத்து பொருந்திக் கொண்டு பொறுமையோடு வாழும் குடும்பங்களில் கண்குறிச்சியும் நிம்மதியும் சுவர்க்கத்தின் அடையாளங்கள் தென்படுகின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதற்கான அல்லாஹ்வுடைய தூதரை அந்த அரவணைப்பை வளர்ந்த ஒரு குடும்ப தலைவர் ஒரு கருத்து சகாபி பார்வையில் அவலட்சணமானவர் ஆனால் உள்ளத்தால் அந்த மனிதன் ஒரு அழகான பெண்ணை மனமுடித்திருந்தார்கள். ஒரு நாள் தன்னுடைய வீட்டுக்கு அந்த நபித்தோடு வருகிறார்கள். வருகின்ற பொழுது மனைவி வீட்டின் வாசலில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரம் இந்த நபித்தோழர் தனது மனைவி அப்படியே பார்த்துவிட்டு வானத்தை நோக்கி பார்த்தார்கள். அந்த நேரம் மனைவி கேட்டார்கள், அன்பு கணவரே, இவ்வளவு நேரம் நீங்கள் என்னை முற்று நோக்கிக் கொண்டே பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். நான் உங்களுக்கு இந்த புதிய மனைவியா? நாங்கள் திருமண வாழ்க்கைக்கு வந்து சுமார் 1 வருடங்கள் தாண்டிவிட்டோம். நீங்கள் எங்களை புதிய ஒரு மனிதனை போல் பார்க்கிறீர்கள். பார்த்துவிட்டேன் வானத்தை நோக்கி பார்வையிட்டிருக்கிறீர்கள். அந்த நேரம் அந்த கணவர் அந்த மகாதி நபித்தோழர் சொல்கிறார்கள், நான் முதலாவது உங்களை பார்த்தேன், அடுத்த நிமிடம் நான் என் மாணவி வானம் நோக்கி செலுத்தேன். ஏன் தெரியுமா? இப்படி ஒரு பருப்பான மனிதர்கள் விரும்பாத ஒரு அவலட்சணமான தோற்றத்தில் இருக்கின்ற மனிதனான நான் ஒரு அழகான பெண்ணை மனம் வைத்திருக்கிறேன். அந்த அழகான பெண்ணை அல்லாஹ் எனக்கு மனம் வைத்து தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணத்தை எங்களுக்கு நடத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த அழகான பெண்ணை இந்த அவலட்சணமான மனிதனுக்கு மனம் முடித்து தந்திருக்கிறாக நான் என்னை பயத்ததாக நன்றி செலுத்துகிறேன். அதுதான் நான் வானத்தை பார்த்து உடனே மனைவி சொன்னார்கள், அப்படியாக இருந்தால் நானும் நீங்களும் சொற்கிறேன். அப்படியாக இருந்தால் நானும் நீங்களும் சுமணத்திலிருந்து அந்த குடும்ப தலைவி தனது மனமனை தனது கணவரின் பேச்சை கேட்டு சொன்னார்கள். அந்த நேரம் சகாபி கேட்டார்கள், இப்படி சொன்னதற்கான அர்த்தம் என்ன? அந்த நேரம் இந்த பெண்மணி சொன்னார்கள், ஒரு அழகான பெண் உங்களுக்கு கிடைப்பதற்காக நீங்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு அவலட்சணமான என்னை விட அழகக்கூடிய ஒரு மனிதர் கிடைப்பதற்காக நான் வெறுக்காமல் புரட்சி அடையாமல் நிம்மதியை அடையாமல் இருக்காமல் நான் உங்கள் மூலம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கண்குறிச்சியை பெற்றுக் கொண்டு பொறுமையோடு ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்க்கையிட்டார். அப்படியாக இருந்தால் பொறுமையாக இருப்பவருக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்வதற்குரிய கூலி பொருத்தம் தானே நடந்தது. இப்படியான உரையாடல்களும் இப்படியான நிகழ்வுகளும் எங்களின் குடும்பங்களில் நடந்த எத்தனை நாட்கள் கண்ணியமானது. அல்லாஹ் தஆலா இந்த அழகான குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்க்கிறான். இருப்பதை வைத்து பொறுமையோடு பொருளிக் கொண்டு வாழ்ந்த குடும்பங்களில் கண்களுக்கு குளிர்ந்திருக்கின்றன. உள்ளங்களுக்கான அமைதி அல்குவானே அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போல உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒரே கணவன் ஒரே மனைவி என்ற உணர்வை எங்களை கல்விக்குள் சுமந்து கொள்ள வேண்டும்.
உள்ளத்தில் ஒருவரை இல்லத்தில் இன்னொருவரை வைத்துக் கொண்டு குடும்ப வாழ்க்கை வாழ்வதை அல்ல மறுக்கின்றவர்களாகவும் உள்ளத்திலும் அதே கணவர் உள்ளத்திலும் அதே மனைவி இல்லத்தில் இருப்பவர்களாம் உள்ளத்திலும் இருக்கிறார் என்ற அந்த நன்றிகளோடு சேர்ந்து வாழ்வதன் மூலம் குடும்பம் கண்குறிச்சி பெறும். இந்த சமூகத்திற்கு நிம்மதி கிடைக்கும், நாடு வளம் பெறும் என்ற அந்த அழகான குடும்பவியல் தத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கும் மதிப்புக்கும் நேர்வர்கள் அதே போல பரஸ்பரம் புரிந்துணர்வு, விட்டுக் கொடுப்பு, ஒத்துழைப்பு போன்ற அம்சங்கள் எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்றன. கணவன் மனைவியும் புரிந்துணர்வோடு வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த பெண்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களை உங்கள் உடலில் இருக்கின்ற பலத்தை பயன்படுத்தி, உங்கள் தைரியத்தை பயன்படுத்தி அவர்கள் கணிக்கச் செல்லாதீர்கள், அவர்கள் திருத்தச் செல்லாதீர்கள். ஏன்? அவர்கள் வில்லை போன்றவர்கள். அந்த வில்லை நீங்கள் உடனடியாக நிமிர்த்தச் சென்றால் அது உடனே உடைந்து போய்விடும். அந்த உடைவு அவர்களோடு நல்ல விதமாக கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு போதனை செய்திருக்கிறார்கள். அன்புக்கும் மதிப்புக்கும் ஒரு குடும்பம் நல்ல முறையில் வாழ்வதை அது சுவர்க்கத்தின் அந்தஸ்துக்களை பெற்றுக் கொண்டதற்கான அடையாளமாக அது போலே அல்லாஹ் குடும்பம் பூமியில் வாழ்கின்ற அந்த அழகான கணவன் மனைவி பிள்ளை செல்வதன் மூலம் கண்குறிச்சிகளில் எங்கள் குடும்பங்கள் காண்பதற்கு பதிலாக நெருப்பை பார்த்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நான் பெற்ற பிள்ளையின் முடிவாரையும் தந்தைக்கு கண்குறிச்சி இல்லை, எனது மகன் உடுக்கும் உடுப்பு ஒரு பெற்றோருக்கு கண்குறிச்சி இல்லை, எனது குடும்பத்தின் மனைவியின் செயற்பாட்டில் கணவனுக்கு கண்குறிச்சி இல்லை, கணவனின் செயற்பாட்டில் மனைவிக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அன்பு நீதியுள்ள நேர்மையுள்ள நல்ல தலைவர்களை நீ தயார்படுத்தி அனுப்புவதற்கு செய்வாயாக என்று அந்த